ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற மணப்பாடு வில்லேஜ்ல இருக்கோம். மணப்பாடு பீச், சர்ச் ஃபெஸ்டிவலுக்கு நடந்துட்டு இருக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நாம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல மணப்பாடு ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம திருச்செந்தூர் வரைக்கும் போற ஜேர்னி தான் பார்க்க போறோம். ஸோ மணப்பாட்டுல இருந்து இதர் குலசை அல்லது உடன்குடி வரைக்கும் மினி பஸ் அல்லது ஷேர் ஆட்டோல போயிட்டு அங்கிருந்து திருச்செந்தூருக்கு பஸ் எடுக்கணும். ஸோ வாங்க நம்ம மணப்பாடுல இருந்து திருச்செந்தூர் நோக்கிய பயணத்தை தொடங்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். என்னன்னு பாக்குறீங்களா, நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு தான் தெரியும். மணப்பாடு பீச் பத்தின வீடியோ. இங்க சர்ச்சோட பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு, திருச்சிலுவை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான கொண்டாட்டங்கள் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்ச் ஃபெஸ்டிவல் தாங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இங்க ஃபுல்லா. திருச்சிலுவை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம லாஸ்ட் வீடியோவில் சர்ச் பீச் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கீழேயும் வந்தாச்சுங்க. இங்கிருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம மணப்பாடு குட்டி பசங்க பாருங்க. மணப்பாடா நீங்க? ஓகே, பாய் மா பாய். ஸோ நாம இங்கிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க திருச்செந்தூர் ரீச் ஆகிறதுக்கு. இங்கிருந்தே நமக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்காது திருச்செந்தூர் போக. மெயின் ரோடு போகணும். இங்கிருந்து ஷேர் ஆட்டோ வருமா, இல்லை இந்த மாதிரி ஜீப்ஸும் போகும். குலசேகரப்பட்டினம் போயிட்டு அங்கிருந்து நம்ம பஸ் பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மணப்பாடு ஊராட்சியோட மெயின் ஜங்ஷனுங்க. மணப்பாடு ஊராட்சியோட பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ இந்த சைடு போனால் மணப்பாடு பீச்சு, மேலே போனால் நம்ம சர்ச்சு. மேலே காமிச்செல்லாம் இங்கிருந்து பார்த்தாவே தெரியும் பாருங்க. சர்ச் அங்கே இருக்கா, சர்ச்சு, லைட் ஹவுஸ் எல்லாம். ஸோ சூப்பராக இருக்கும் ஊர். கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் சைடு வந்தால் வாங்க. ரொம்ப சூப்பர் வியூவாக இருக்குங்க. மேலே லைட் ஹவுஸில் இருந்தெல்லாம் பார்க்குற வியூ வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபெஸ்டிவல்ங்கிறதுனால நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷனுங்க. ஸோ ஜீப் இப்போ தான் வந்திருக்காரு. ஃபுல்லாக நான் தான் போவேன் அப்படின்னு சொன்னார். வெயிட் பண்ணுவாங்க பஸ் வரட்டும். பஸ்ஸோ ஷேர் ஆட்டோவோ எது ஃபஸ்ட்டு வருதோ அதில் நம்ம குலசேகரப்பட்டினம் போயிட்டு அங்கேருந்து நாம் திருச்செந்தூர் கிளம்புவோம். மணப்பாடு சர்ச் ஃபெஸ்டிவல் செம பெரிய ஃபெஸ்டிவல் போல் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபயர் இன்ஜினு, நடமாடும் மருத்துவமனை எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கூட்டம் வருமா. 445வது திருச்சிலுவை திருவிழா. ஓ வேற லெவல். மேலே இருக்கிற சர்ச் பக்கத்தில் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க நிறையா. நாளைக்கு ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாம் ஓடும்னு நினைக்கிறேன். தண்ணி எப்படி கொண்டு போறாங்க பாருங்களா. பீச்சில் சின்ன சின்ன ஊற்று கிணறுகள் இருக்குங்க. அங்கிருந்து இந்த மாதிரி தண்ணி கொண்டுட்டு போறாங்க. நல்ல தண்ணி. துவைக்கிறதெல்லாம் கூட அங்கதான் பண்றாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலு சூப்பரா இருக்குங்க. டிராவல் பண்ணும்போது தான் இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த மினி பஸ் தான் மணப்பாடுல இருந்து குலசேகரப்பட்டினம் வழியா உடன்குடி போகுங்க. நாம குலசையில் இறங்கிட்டு அல்லது உடன்குடி போயிட்டு ஷேர் ஆட்டோவோட சவுண்டு அங்கிருந்து நாம திருச்செந்தூர் போறதுக்கு பஸ் பிடிச்சிக்கலாம். ஓகேவா, வாங்க கிளம்பலாம். நாம மினி பஸ் ஏறியாச்சுங்க குலசேகரப்பட்டினம் நோக்கி. குட்டி பஸ்ஸுங்க, நல்லா இருக்கு. திருச்செந்தூர் எல்லா ஊர்லயுமே இப்ப தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டவுன்ஸ்குள்ள குட்டி குட்டி மினி பஸ்ஸஸ் ஓடுது. நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஊர் சுத்துறதுக்கு, நம்ம மாதிரி பட்ஜெட் டிராவலர்ஸ்க்கு. கிளம்பியாச்சு நம்ம மணப்பாட்டுல இருந்து. மணப்பாடு ஊராட்சி பாருங்க எப்படி இருக்குன்னு.
ஃபுல்லா மணல் பாங்கா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே பீச் பக்கத்துல இருக்கிற ஊருங்கிறங்காட்டி அங்கங்க குட்டி குட்டி சர்ச்சஸ் இருக்கு. சாரி, ரோடு கொஞ்சம் சரியில்லை, அதனால ஜர்க் ஆகுது. மணப்பாட்டில் வந்து சென்ட் பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் வந்து இங்கே குகையில் இருந்து மிஷினரி ஒர்க் பண்ணியிருக்காருங்க. அதனால இது ரொம்ப பாப்புலரான ஒரு ஹோலி பிளேஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கு. ஊரே விழாக்குளம் போன்று இருக்குங்க. எங்க பார்த்தாலும் வந்து கடைகள். வாவ், வேற லெவல் பண்றாங்க போங்க. ஸோ நம்ம திருச்செந்தூர் இங்கேயும் ஒரு பியூட்டிஃபுல் சர்ச் இருக்கு பாருங்க. இது கீழே இருக்கிற சர்ச்சுங்க. வேற லெவல் ஊரு. அப்பா செம்ம சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோவும் பாருங்க, மணப்பாடு பத்தி ஃபுல்லா போட்டிருக்கேன். செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம தூத்துக்குடி ட்ரிப்ல நம்ம குலசேகரப்பட்டினம் வந்தப்பவும் அங்க விசேஷ நாளா இருக்கு, மணப்பாடுலயும் விசேஷ நாளா இருக்கு. செம்ம வைபுங்க. ஸோ நம்ம குலசேகரப்பட்டினம் போய் இறங்கிட்டு அங்கிருந்து திருச்செந்தூருக்கு பஸ் பிடிச்சிக்கலாம். பழைய காலத்து வீடு பாருங்களா எப்படி இருக்குன்னு. ரொம்ப புராதனமான ஊரு போல. ஊர் மேல இருந்து கீழே வந்தாச்சுங்க. செம்ம டிராபிக் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊர்களில் இருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஜாதி சமய வேறுபாடு இருந்து எல்லா மக்களும் வராங்க. இங்க ஒரு குட்டி சர்ச் இருக்கு பாருங்க. அங்கங்க வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சர்ச்சஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து குலசை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அங்கிருந்து குலசையிலிருந்து, குலசைங்கிறது குலசேகரப்பட்டினம்ங்க. ஸோ குலசேகரப்பட்டினத்துல இருந்து திருச்செந்தூருக்கு 15 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 17-18 கிலோமீட்டர். மணப்பாடு ஊரோட ஆர்ச்லேருந்து மெயின் ஹைவேக்கு வந்தாச்சு. ஸோ மணப்பாடை வந்து மணவைம்பாங்க, குலசேகரப்பட்டினத்தை குலசைங்கிறாங்க, ஷார்ட் நேம்ஸ். இந்த பக்கம் பேக் வாட்டர்ஸ் இருக்கு பாருங்களா. ஸோ ஒரு குட்டி ஸ்ட்ரெச் மாதிரி இருக்குங்க. சர்ச்சு வந்து ஒரு கிளிஃப் மேலே இருக்கு. கிளிஃப்னா ஒரு மலை குன்று மேலே இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான ஊர். ஃபுல்லா மண் இது மறைச்சிருச்சுங்க. இங்க தெரியுது பாருங்க. ஸோ நாம் மணப்பாடிலிருந்து குலசை நோக்கி போயிட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலும் அங்கங்கே இங்கே பேக் வாட்டர்ஸாக இருக்குங்க. இங்கே வெயில் அடித்தாலும் பயங்கரமாக அடிக்கும் போல்.
காத்தும் பயங்கரமா இருக்கு, மழை பெஞ்சாலும் பயங்கரமா மழை பெய்யுமா, வடகிழக்கு பருவமழை. ஸோ ஹைவேல இருந்து நாம இப்போ குலசைக்குள்ள போயிட்டு இருக்கோம். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் இருக்கிற ஊர். ஸோ குலசை ஹாரன் அடிக்கிறார். குலசை பத்தியும் நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ நம்ம ட்ரிப்ல ஹைலைட்டே வந்து திருச்செந்தூர் டெம்பிள், அதுக்கப்புறம் மூவர் சமாதி, வைகுண்டர் திருப்பதி, அதுக்கப்புறம் முத்தாரம்மன் கோவில், இங்கே மணப்பாடு சர்ச்சு, பீச்சு, இதெல்லாமே சூப்பராக வந்திருக்குங்க. இந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் ட்ரிப்பு வேற லெவல்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கான என்கரேஜ்மெண்ட், அதை மறந்துடாதீங்க மக்களே. ஸோ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தோட கிராம பகுதிகளோட அழகான வீடுகள் பாருங்க. கடற்கரையோரத்தில் ஃபுல்லாகவே மணற்பாங்க தாங்க இருக்குது. இங்கே பாருங்களா, வீட்டுக்குள்ளே இருக்கிற வாசலெல்லாம் கூட ரொம்ப மணல் பாங்க இருக்கு. ஒரு சின்ன தர்கா இருக்கு. நம்ம ஊர் பியூட்டிஃபுல்ங்க. எல்லா மதத்தினரும் வந்து ஒன்றிணைஞ்சு வாழ்றது. இங்க பாருங்களா, பழைய வீடுக, அந்த ஜன்னல்கள் மேல இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. டிராவல் பண்ணும்போது இதுதாங்க, அந்தந்த ஊர்களோட லைஃப் ஸ்டைல் பார்க்கறதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். இதெல்லாம் ஒரு 100 ஆண்டு பார்த்துருக்குங்க இந்த வீடுகள்லாம். நிறைய வீடுக புதுசாக கட்டிட்டாங்க மாடர்னாக. பட் இந்த ஏரியாவில் பழைய தூத்துக்குடி திருச்செந்தூர் வீடுகள்லாம் எப்படி இருக்கும், அது சில இல்லங்களை பார்க்க முடியுது. சில வீடுகள்லாம் இன்னும் பழைய மாடலில் தான் இருக்குது. சில வீடுகள்லாம் அபண்டன்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அபண்டன் பண்ணிட்டாங்க பழைய வீடுகள். இந்த சுண்ணாம்பு கலவையை வச்சு வீடு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வீடுகள் நிறைய இருக்குது. ஸோ இங்கே எப்படி மணப்பாடெல்லாம் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ், கிறிஸ்டியானிட்டியோட ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்கோ, அதே மாதிரி திருச்செந்தூர் பக்கத்தில் காயல்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அது வந்து இஸ்லாம் மதத்தினருக்கும் இஸ்லாம் மதத்தை ப்ரீச் பண்ண வந்த மிஷனரிஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஊர். மரக்காயர்னு சொல்லுவாங்க, அவங்க நிறையா வாழ்கிற ஊர். முடிஞ்சால் நாளைக்கு நாம் திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி போகும்போது காயல்பட்டினத்தை கவர் பண்ணுவோம், டைம் இருந்துச்சுன்னா. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் 1 கிலோமீட்டர் தான், நம்ம குலசை ரீச் ஆகிடுவோம். குலசேகரப்பட்டினம், ஷார்ட்லி கால்ட் அஸ் குலசை. நம்ம குலசேகரப்பட்டினம் வந்து இறங்கியாச்சுங்க. ஸோ இங்கிருந்தே வந்து நமக்கு திருச்செந்தூருக்கு பஸ் இருக்கும், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் வரும்.
இங்கே நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா பசிக்குதுங்க. ஒரு லைட்டாக ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாம் திருச்செந்தூர் பஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் மணப்பாடு போகணுன்னா திருச்செந்தூர்லேருந்து குலசேகரம் வந்துட்டு இங்கிருந்து நீங்கள் மினி பஸ் பிடிச்சிக்கலாம். ஓகேவா? கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ இதுதான் குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்துக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த மாதிரி ஜீப்ஸும் போகும். ஜீப்ஸ் சேராட்டோஸும் குலசையிலிருந்து நம்ம மணப்பாடு வரைக்கும் போகுங்க. நாம இறங்கணும் இல்லைங்களா, அங்கே இறங்கிட்டு கோவிலுக்குள்ள வழியா இன்னொரு கேட் வழியா வந்தால் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அங்கிருந்து நிறைய பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. நாம வந்துன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க திருச்செந்தூர்ல இருந்து நம்ம குலசேகரப்பட்டினம் வரைக்கும். இப்போ வந்துட்டு குலசேகரப்பட்டினத்திலிருந்து மறுபடியும் திருச்செந்தூர் கிளம்பிருச்சு இந்த பஸ்ஸு. நாம் இந்த பஸ்லேயே கிளம்பிடலாங்க. வாங்க, நம்ம குலசையிலிருந்து செகண்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் ட்ராவல் மணப்பாடுலேருந்து குலசை வந்தாச்சு. இப்போ குலசையிலிருந்து திருச்செந்தூர் கிளம்பிடுவோம். பஸ் ஏறியாச்சுங்க. இதுதான் நம்ம ஸ்பெஷல் பஸ்ஸு. திருச்செந்தூர் டவுன்லேருந்து முத்தாரம்மன் கோவிலுக்கு விட்டுருக்காங்க. தசரா திருவிழாவுக்கு மாலை போடுற டைமுங்க இது. அதனால நிறைய மக்கள் வர்றாங்க. அதனால ஸ்பெஷல் பஸ்ஸஸ் நிறையா விட்டுருக்காங்க. நம்ம குலசையிலிருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் திருச்செந்தூர். ஸோ இங்கிருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர்ஸ் தான். மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸில் போயிடலாங்க. குலசேகரப்பட்டினத்தில் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு கோவில் இருக்குங்க. கோவில் நகரம் குலசை. குலசை தசரா பண்டிகை ரொம்ப ஃபேமஸ்ங்க. மைசூருக்கு அடுத்து தசரா ரொம்ப ஃபேமஸ்னா அது குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தான். நவராத்திரி ஃபெஸ்டிவல் ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. இங்கே பாருங்க, இது எல்லாமே கிராமங்களில் இருக்கிற குட்டி குட்டி கோவில்கள். தூத்துக்குடி மாவட்டத்தோட ரூரல் லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். பனைமட்டையிலேயே வேலி செஞ்சுருக்காங்க பாருங்களா. இயற்கை வேலி, வீட்டுக்கு காம்பவுண்ட் இல்லாமல். குலசேகரப்பட்டினமும் பீச் சைடு இருக்கிற ஒரு ஊர் தான். அதனால ஃபுல்லாகவே மணல் பாங்காக தான் இருக்குது. வீடு இருக்கிற இடமெல்லாம் கூட.
நம்ம குலசேகர ஊர்ல இருந்து மறுபடியும் ஹைவேக்கு வந்தாச்சுங்க. இது திருச்செந்தூர்ல இருந்து உவரி போற ஹைவே. இந்த வழியில ஃபுல்லாவே பார்த்தா ஒரே பனை மர காடுகளா இருக்குங்க. இது திருச்செந்தூர்ல இருக்கிற அனல் மின் நிலையம். எவ்வளவு பெருசா இருக்குங்க. ஓஹோ, திருச்செந்தூர்ல இருந்து கன்னியாகுமரி போற வழியில தான் கூடங்குளமும் இருக்கு அணுமின் நிலையம். நிறைய பவர் பிளான்ஸ் இந்த ஏரியால. தோப்புகளுக்கு பின்னாடி தான் அனல் மின் நிலையம் இருக்கும் போல இருக்குங்க. ஓ, இங்க பாருங்க. புதுசா கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப ரம்யமா இருக்கு போற வழியில இருக்கிற தோப்புகளை பார்த்துட்டே போறதுக்கு. ஒரு நல்ல ஈவினிங் டைம்ல வேற டிராவல் பண்றோம். ஸோ சில்லுன்னு இருக்கு. பவர் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய ஆக்டிவிட்டிஸ் பார்க்க முடியுது. ஹெவி மெஷினரிஸ். இங்க பாருங்க, பெரிய கிரெயின்ஸ் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பவர் பிளான்ட்டை கட்டிட்டு இருக்காங்க போல. கல்லாமொழி அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க.
ஹைவேங்கிறதுனால நிறையா ரோட் சைடு கஃபேஸ் எல்லாம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம். திருச்செந்தூர் நகராட்சிக்குள்ள என்டர் ஆயாச்சு. இப்போ நாம ஆலந்தலை அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிருந்து திருச்செந்தூருக்கு 4 கிலோமீட்டருங்க. உள்ள வாங்க. வார வார திருச்செந்தூர் 4 கிலோமீட்டர், தூத்துக்குடிக்கு இங்கிருந்து 44 கிலோமீட்டர். ஸோ இன்னும் வந்து ஒரு 15 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாங்க திருச்செந்தூர் டவுனுக்கு. திருச்செந்தூர் டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. இது வந்து தெப்பக்குளம் சொல்லுவாங்க. திருச்செந்தூர் தெப்பக்குளம் ஏரியாவை தாண்டி போயிட்டு இருக்கோம். இங்கிருந்து கோவில் இருக்கிற ஏரியாவுக்கு 1 கிலோமீட்டர். டவுனுக்குள்ளே அது கோவில் இருக்கிற ஏரியாங்க, அதனால செம்ம பிஸியாக இருக்கிற பிளேஸ் இது. ஸோ மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸஸுமே வந்து கோவில் வழியாக தான் போவாங்க. அண்ட் இங்கே வர எஸ்ஏடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸுமே வந்து கோவில் வரைக்கும் வந்து நிற்கும். நம்ம ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இது திருச்செந்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்பு எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். நாம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க. எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். நிறைய ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ்,
செம்ம பிஸியாக இருக்கிற ஏரியா. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பக்கத்தில் இருக்குங்கிறங்காட்டி செம்ம பிஸியாக இருக்கும் இந்த ஏரியா. பஸ் ஸ்டாண்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். நேராக இந்த அட்ஜசன்ட்லி ஆப்போசிட்டில் தான் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்தாச்சுங்க. வாங்க இறங்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கியாச்சுங்க. மணப்பாடிலிருந்து குலசேகரப்பட்டினம் வந்து குலசேகரப்பட்டினத்திலிருந்து திருச்செந்தூர் ரீச் ஆயாச்சு. இங்கே பாருங்கள், ஈவினிங் டைம் பிஸியாக இருக்குது. எஸ்சிடிசி பஸ்ஸஸ் கிளம்புற பிளாட்ஃபார்ம் இது. அண்ட் திருநெல்வேலி நாகர்கோவில் பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கிற பிளாட்ஃபார்ம் இது. நம்ம வந்த பஸ் நம்மளை விட்டுட்டு கிளம்பிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணப்பாட் பீச்சிலிருந்து குலசேகரப்பட்டினம் வழியாக திருச்செந்தூர் வரைக்கும் வந்த இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தூத்துக்குடி திருச்செந்தூர் வந்தால் கண்டிப்பாக மணப்பாட் பீச்சு குலசேகரப்பட்டினம் எல்லாம் போகிறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. முக்கியமாக மணப்பாடு பீச் வேறு லெவலில் இருக்குது. ஸோ செமையாக என்ஜாய் பண்ணால் நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுங்க. See you.